ஓம் விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க குக்கு பக்தி மீடியா சேனல்களுக்கு ஜோதிடர் முத்துசாமியின் இனிய அன்பு வணக்கங்கள். தெளிவான நோக்கம், எதிலும் மனம் கலங்காத தன்மை, நின்று நிதானமாக எல்லாவற்றையும் சாதிக்கும் வல்லமை கொண்ட மீனராசி என்பதே உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாவசு வருஷத்தின் மாசி மாதத்திற்கான பலாபலன்களை எடுத்துக் கொள்கின்றேன். நண்பர்களே, முதல்ல கிரக அமைப்புகள் சாதகமாக இருந்தால் நேரம் நமக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதன்படி இந்த மீனராசிக்காரர்களை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, இந்த கிரக அமைப்புகள் அனைத்துமே 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பராசியில 5 கிரகங்கள் மறைந்து இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிரகங்கள் இருக்கிறது, அந்த கிரகங்கள் அனைத்துமே மறைந்து இருக்கின்றது. அப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அனைத்துமே ஸ்லோவா தான் கிடைக்கும், அல்லது சில சமயங்கள்ல பிரச்சனையோட கிடைக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு சூரியனை பொறுத்தளவுக்கு 6ஆம் இடத்து அதிபதி. அந்த சூரியன் உட்கார்ந்துருக்க இடத்த பொறுத்தளவுக்கு பிரச்சனை. அப்ப பிரச்சனைக்கு பிரச்சனை வர்றப்ப அது உங்களுக்கு சாதகமா அமையக்கூடிய வாய்ப்பும் உண்டு, அதே நேரத்துக்கு நீங்க கையாளக்கூடிய விதத்திலையும் உண்டு. அதன்படி பார்க்கிறப்ப மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு மத்தியமமான மாதமாகவே அமைய காத்திருக்கிறது. சரி, எந்தெந்த துறையை சார்ந்தவங்களுக்கு நன்மை அல்லது பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் சூரியனை அடிப்படையை எடுத்தோம்னா, சூரியன் என்றால் அரசுன்னு அர்த்தம். அப்ப அரசு சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கும் சரி, அல்லது அரசு துறையை எதிர்பார்த்து அதன் மூலமா கிடைக்கிற லாபங்கள் எதிர்பார்த்து காத்திருப்பீங்களா? ஒண்ணு இல்லைங்க, ஒரு ரேஷன் கார்டு வாங்க நினைச்சினா கூட தாமதம், இந்த மாசம் உங்களுக்கு கிடைக்கிறது தாமதமாகும். ஒரு சின்ன அரசால உள்ள லாபம் கிடைக்கணும்னு நினைச்சாலும் அது இந்த மாசம் விட்டுட்டு அடுத்த மாசம் செய்யுங்க, லாபம் கிடைக்கும். அதே போல குறிப்பாக இந்த மீனராசி அரசியல்வாதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் இந்த மாதம் நிதானமா கடந்து போங்க. என்ன பாத்தீங்கன்னா, நிறைய என்ன வருது, நிறைய அரசியல் ரீதியாக மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. அதுல இந்த மீனராசியில 2 முக்கியமான அரசியல் தலைவர்கள் இருக்காங்க. அவங்க 2 பேருமே இப்போ ஓரம் கட்டுப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பிரச்சனை. அப்ப அவங்க போய் இந்த நேரத்துல போய் மல்லு கட்டி விழுந்தாங்கன்னா இன்னும் பிரச்சனையை தான் சந்திப்பாங்க. அதனால என்ன செய்ய கேட்டீங்கன்னா, அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு இந்த மாதத்தில் நிதானமான ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைங்க. அப்பதான் உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். 1. அடுத்து புதன் உங்களுக்கு 4-7க்குரிய கிரகமா இருந்தாலும் அவரும் மறைஞ்சு உட்கார்ந்துருக்காங்க. தாய் வழி உறவுகளாலும், வீடு கட்டட சம்பந்தப்பட்டது, வண்டி வாகன யோகம் சம்பந்தப்பட்டது, இதுலயுமே உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கு ஒண்ணு இல்ல, கணவன் மனைவி உறவுல கூட பாத்தீங்கன்னா அடிக்கடி ஏதாவது குழப்பம் ஏற்படும். அவங்க நல்லா இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரன் ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்தி கொடுத்துரும். அந்த மாதிரி இந்த காலகட்டங்கள்ல ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்து புதன் என்றால் கல்வின்னு அர்த்தம். இப்ப இந்த காலகட்டங்கள்ல 10th-க்கும் 12th-க்கும் பாத்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போது. இந்த காலகட்டங்களில் மாணவர்களுடைய கல்வி யோகத்தை பொறுத்தளவுக்கு படிச்சதெல்லாம் மறக்கும், அல்லது பதட்டம் ஏற்படும், அல்லது புதுசா தேவையில்லாத ஒண்ணு கொண்டு வந்தது இதைப்படி அதைப்படிலாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதனால இதையெல்லாம் தவிர்த்து நீங்க என்ன படிச்சு வச்சிருந்தீங்களோ அதை மட்டுமே திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தினாலே இந்த மீனராசிக்கார மாணவர்களுக்கு ஓரளவுக்கு பலன்கள் கிடைக்கும், நல்லா எழுதுற வாய்ப்புகளும் கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா, புதன் என்றால் பங்குச்சந்தை, கம்யூனிகேஷன் என்ற பங்குச்சந்தை. இந்த பங்குச்சந்தையை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இந்த மாசம் பொதுவாக பொறுத்தளவுக்கு மத்திய அரசும் மாநில அரசும் பட்ஜெட் போடக்கூடிய மாசம். அப்போ இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஏற்ற இறக்கத்தோடு செய்யறதுக்கு வாய்ப்பு உண்டு. புதுசா எதுலையும் ஜாயிண்ட் ஆகாம இருக்கிறத கரெக்டா பக்குவமா பார்த்துட்டனாலே இந்த மீனராசிக்காரர்களுக்கு பங்குச்சந்தை கை கொடுத்து உதவும். அடுத்து சுக்கிரனா கலைத்துறைன்னு சொல்லி பேரு. பொதுவாக பொறுத்தவரை பார்த்தா மீனராசிக்கு சுக்கிரன் ஏற்கனவே பகை கிரகம். அப்ப இந்த கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு, கலைத்துறைன்னு சொன்னா சினிமாவாக இருந்தாலும் சரி, சின்ன திரையாக இருந்தாலும் சரி, அல்லது ஊடகவியலாளர்கள் சொல்லக்கூடிய பத்திரிகைக்காரங்களா இருந்தாலும் சரி, மற்ற இந்த யூடியூப் சேனல் நடத்துறவங்க யாராக இருந்தாலும் சரிவே இந்த மாசம் நிதானமா, அதாவது போன மாசம் என்ன செஞ்சோமோ அதை அப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தாலே போதும். புதுசா ஏதாவது செய்யறேன்னு சொல்லி இறங்கினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா சிக்கல்கள் ஏற்படும். அதனால கலைத்துறையை பொறுத்தளவுக்கு நிதானமான போக்கு நிம்மதியை தரும் ஒரு விஷயம். அடுத்து ராகு. இந்த ராகுவை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, ராகு 12ஆம் இடத்துல மறைஞ்சு உட்கார்ந்துருக்காரு. எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் ஓரளவுக்கு ஈடு கட்டி சமாளிச்சு கொண்டுட்டு போயிடுவார். அடுத்து மிக முக்கியமான விஷயம் தனாதிபதி செவ்வாய். அப்புறம் இந்த மாசம் 9ஆம் தேதி உச்சத்துல இருந்து விரயத்துக்கு வர்றாரு.
அப்ப விரயத்துக்கு வரும்போது பாத்தீங்கன்னா தனபாக்கியங்களை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நிதானமான போக்கை கடைபிடிங்க. தன வாக்கு குடும்பம் இந்த காலகட்டங்கள்ல அதாவது வந்து பாத்தீங்கன்னா குடுக்கல் வாங்கல வந்து சரியா கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை தான் போகும். இல்லைன்னா உங்களுக்கு மாட்டிக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதனால தேவையில்லாத கடனை வாங்காதீங்க. தேவையான மட்டும் அவசியம்னா மட்டும் வாங்கிக்க. அதே மாதிரி குடும்ப ரீதியாக கொஞ்சம் சிக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. மனை ரீதியாக மனை அப்படிங்கிறப்ப வீடு வண்டி யோகம் இது மூலமா சில சிக்கல்கள் ஏற்படும். அதனால கொஞ்சம் நிதானமா கொண்டு போங்க. அடுத்து மிக முக்கியமான விஷயம் பெண்களுக்கு தான். கணவன் மனைவி உறவில் உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராதுங்க. அது நிச்சயமா உங்களுக்குள்ள வராது. ஏன்னா குரு வந்து புதனை பார்க்கறதுனால உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் அந்நிய நபர்கள் 5 பேர் சொன்னேன் இல்லையா, விரயத்துல 12ஆம் இடம் பெட்ரூம் லைஃப்னு அர்த்தம். அப்ப 5ஆம் இடத்தை பொறுத்தளவு அதாவது 5 பேர் 5 கிரகம் பெட்ரூம் லைஃப்ல உள்ள உட்கார்ந்துருக்கனால அந்நிய நபர்களால் ஏதாவது சில குறுக்கீடுகள் ஏற்படும். அல்லது இந்த கடன் சம்பந்தப்பட்டது, பிரச்சனை சம்பந்தப்பட்டது, யாராவது ஒரு விஷயம் மங்கள சம்பந்தப்பட்டது, அவன் பிரச்சனை பண்ணிட்டு உங்களுக்குள்ள சண்டை போட்டு விடும். அந்த மாதிரி எல்லாம் ஏற்படும். செவ்வாய் பொறுத்தளவுக்கு உறவினர் அர்த்தம். அப்ப உறவினர்களால் பிரச்சனைப்படும். இது எல்லாத்தையும் தயவு செய்து நிதானமான போக்கை கடைபிடிச்சு நடந்தீங்கன்னா பெண்களுக்கு இந்த மாசம் வந்து ஒரு மத்தியமான மாசமாவே அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. பொதுவாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு நிதானமான மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம் உண்டு. இந்த மாசத்துல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சொல்லி பார்க்கிறப்ப மகா சிவராத்திரி வருகிறது, சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்க. அதுவே மாசி மகம் வருகிறது, புனித தீர்த்தத்தில் நீராடுங்க. எல்லாமல்ல இறைவனுடைய ஆசீர்வாதத்தினால இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மத்தியமமான மாதமாக அமைவதற்கு ஜோதிடரின் இணைய நல்வாழ்த்துக்கள். ஐயா வணக்கம். இப்ப கடைசியா மீனராசி மாசி மாச பலன்கள் நீங்க சொல்லும்போது பாத்தீங்க அப்படின்னா விரயஸ்தானத்துல பாத்தீங்க அப்படின்னா 5 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இது வந்து இது எப்படி எந்த இது ஆரம்பிச்சாலும் விரயம் தானே நடக்கும் இல்லையா? அதை பத்தி ஐயா, விரயஸ்தானத்துல 5 கிரகங்கள் அமர்ந்திருக்கிறது உண்மைதான். இப்ப பொறுத்தளவு பாத்தீங்கன்னா விரைய பொறுத்தளவுக்கு 2 விரயம் எடுக்கலாம். ஒண்ணு வந்து சுப விரயம், இன்னொன்னு அசுப விரயம் எடுக்கலாம். சுப விரயம்ன்றது நமக்கே தெரியும். உங்களுக்கு வீடு கட்டுறது அல்லது வந்து ஏதாவது ஒரு மங்களமான விஷயங்கள் நடத்துறது, அதுக்காக நம்ம செலவு பண்றது வந்து விரைய செலவுன்னு சொல்லி பேரு. அப்ப அதுக்குரிய கிரகங்கள் அமர்ந்திருக்கான்னு பாக்குறப்ப அதுக்குரிய கிரகம் ஒரு கிரகம் வந்து 2 கிரகங்கள் சுப விரயத்தை ஏற்படுத்துறதுக்கு 2 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கு. அதுல குறிப்பா சொல்ல போனா வந்து உங்களுக்கு புதன் அமர்ந்திருக்கிறாரு, செவ்வாய் மங்களகாரகன் செவ்வாய் அமர்ந்திருக்கிறாரு, அதே மாதிரி ராகு அமர்ந்திருக்காரு, சனி அமர்ந்திருக்காரு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுப விரயத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா அதே நேரத்துல பொறுத்தளவுக்கு இந்த மீனராசிக்கு பிரச்சனைக்குரிய கிரகம் சொல்லக்கூடிய முதல் சூரியன் அமர்ந்திருக்கிறார். அந்த சூரியன் அமர்ந்திருக்காரு, அதோட சேர்த்து சுக்கிரன் அமர்ந்திருக்காரு. அப்ப 6ஆம் ஆதி 8ஆம் ஆதி. இது 6ஆம் ஆதின்னு சொன்னீங்கன்னா கடன் நோய் வம்பு வழக்குன்னு சொல்லி பேரு. நோய் கூட அதுதான். அப்ப மருத்துவ சார்ந்த செலவுகள் கொடுக்கும், வட்டி கட்டுறது அதிகமாக கட்டுற மாதிரி இருக்கும். அதை என்ன செய்யணும்னா கட்டிருங்கன்னு நான் சொல்றேன். அப்படி கட்டலைன்னா தான் பிரச்சனை. வட்டி கட்டுற மாதிரி சூழ்நிலை இருக்கா, உடனே வட்டி கட்டிருங்க. தவணை கட்டுறதுல கட்டி முடிச்சிருங்க. மருத்துவ சார்ந்த செலவுகள் வரப்போதுன்னு தெரியலையா, சின்ன சின்ன செலவுகளை வந்து நீங்க ப்ரிப்பேர் ஆகிக்கங்க. அதாவது வந்து ஒரு விஷயம் நடக்க போகுதுங்கிறப்ப அதுக்கு நம்ம போது பிளான் பண்ணணும் இல்லையா, அந்த பிளானை வந்து விரயங்கிறப்ப அது அசுப விரயத்தை சுப விரயமா மாத்துறதுக்கான முயற்சி நீங்க பண்ணீங்க. ஆனால் விரயம் நடந்தே தீரும், அது மட்டும் உறுதி. உடல்நிலை ரீதியாக வந்து கண்டிப்பான முறையில் விரயம் வரும்னு சொல்றீங்க. இப்ப அப்படி சொல்றப்ப பாத்தீங்கன்னா இப்ப தேவையில்லாத உணவுகளை சாப்பிடாதீங்க. மருத்துவ சார்ந்த செலவு வரப்போது சொல்றோம்ல, உங்களுக்கு தேவையில்லாம ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்றது அல்லது தேவையில்லாம அளவுக்கு அதிகமாக உணவுகளை உட்கொள்றது அல்லது தேவையில்லாம கடனை வாங்குறது, இதெல்லாம் வந்து பிரச்சனையை இன்னும் அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப விரயம் கொடுக்கக்கூடிய செயல்கள் வந்தா அதை வந்து திட்டமிட்டு அதை தவிர்த்து விடுவது நல்லது. நல்லது.